ஹலோ ஆல், பிக் பாஸ் சீசன் 8 வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வாட்டி பிக் பாஸ் சீசன் 8ஓட கேப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி ஆட்டமும் புதுசு ஆளும் புதுசு அந்த மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாரு நம்மளுக்கு தெரியும். அக்டோபர் 6ஆம் தேதி மாலை 6 மணிலேருந்து பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்க போகிறாங்க, யாரெல்லாம் இந்த வாட்டி கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய சேனலில் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த வாட்டி கன்ஃபார்ம்டான ஒரு 5 கண்டஸ்டண்ட்டை வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் சொல்ல போகிறேன். யாரெல்லாம் வந்து இந்த வாட்டி கலந்துக்க போகிறாங்க, இதில் யார் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவிலேயே வந்து பிரபலமான ஜாக்குலின் வந்து ஆல்ரெடி விஜய் டிவியில் ஆங்கராக தான் இருந்தாங்க. அவங்க வந்து திடீர்னு வந்து இந்த ஆங்கரிங் வேலையை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மூவியில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஆங்கரிங் விட்டுட்டு போனாங்க. ஆனால் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவியிலே இருந்து பிரபலமான சுனிதா வந்து குக் வித் கோமாளியில் இருக்காங்க கடந்த 5 சீசனாக. இப்போ குக் வித் கோமாளி முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்து சுனிதா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பிக் பாஸில் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக யார் வரப்போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் தான், அன்ஷிதா. இவங்களும் வந்து குக் வித் கோமாளியாக தான் வந்தாங்க 5வது சீசனில். ஸோ அன்ஷிதாவும் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அடுத்ததாக இவங்கள நமக்கு தெரியும், ஷாலின் சோயா. இவங்க எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க ஒரு மலையாளி. இந்த வாட்டி மலையாளிஸ் நிறைய இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அன்ஷிதா ஒரு மலையாளி, அதே மாதிரி சோயா ஒரு மலையாளி. அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளியில் இருந்தாங்க. தர்ஷா குப்தா. கடந்த சீசன்லேயே இவங்க வர வேண்டியது, ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த வாட்டி கண்டிப்பாக தர்ஷா குப்தா பிக் பாஸ் சீசன் 8ல் இருக்காங்க. இப்போதைக்கு கன்ஃபார்மான கண்டஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5 பேர் தான். பிக் பாஸில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வேணாலும் வந்து கண்டஸ்டன்ட் வந்து மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிற மறுநாள் வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் வந்து மாற்றம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இல்லை திடீர்னு வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா கூட அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட இவங்க வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் எவ்வளோ தான் வந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்தாலும் கடைசி டைமில் கூட சில பேர் வந்து மாறத்துக்கான சான்ஸ் இதுதான். இந்த வாட்டி விஜய் சேதுபதியோட ஆட்டம் தான் பிக் பாஸில் இருக்குன்னு சொல்லலாம். இவரோட ஹோஸ்ட் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவர் என்னெல்லாம் வந்து பேச போகிறாரு, எந்த மாதிரி பேச போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவ்வளோ நாளாக வந்து கமல் சாரோட பிக் பாஸ் சீசன் வந்து நம்ம பார்த்து இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து தொகுத்து வழங்க போகிறாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.